ஆதிசங்கரர் அருளிய தத்துவபோதம் அப்படிங்கிற இந்த நூலை நாம எல்லாரும் சேர்ந்து குருநாதரனுடைய அனுகிரகத்தினால அதனுடைய பொருளை விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம எதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு இந்த சிசிக்ஷானா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ரத்தா கீதிருஷி அப்படிங்கிற கேள்வியை மட்டும் பார்த்தோம். ஸ்ரத்தை என்றால் என்ன? குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக ஸ்ரத்தா அப்படின்னு ஆசிரியர் மாணவனுக்கு இந்த பதிலை சொல்லி இருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, குரு வேதாந்த வாக்கியம் ரெண்டுலயுமே குரு கிட்டையும் ஸ்ரத்த இருக்கணும், வேதாந்த வாக்கியத்திலையும் ஸ்ரத்த இருக்கணும் அப்படின்னு அதை ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை கூட முழுமையாக இதை டிஃபைன் பண்ண முடியறதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்பிக்கையெல்லாம் தாண்டி ஒரு ஈடுபாடு கலந்த நம்பிக்கை அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா இருக்குமோன்னு தோன்றுது. குரு கிட்டையும் சரி, அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், இது ரெண்டுலயுமே நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பிரமாண புத்தி இருந்தாதான். பிரமாண புத்தி அப்படின்னு சொன்னா, இந்த அறிவானது எனக்கு இந்த நூலிலிருந்து தான் கிடைக்கிறது, இந்த நூல் சரியாக சொல்கிறது, அதை குருநாதர் எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன். இது ரொம்ப தேவையா இருக்கு நமக்கு. எதை படிக்கும் பொழுதுமே யாராவது ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல டெக்ஸ்ட் பிடிக்கணும், அப்புறம் அவங்கள பிடிக்கணும். ஸ்கூல்ல இருந்தே நமக்கு இது ஆரம்பிச்சிடும். சில குழந்தைகளுக்கு டஃப்பா இருந்தா கூட பிசிக்ஸ் பாடம் பிடிக்கும், கெமிஸ்ட்ரி பாடம் பிடிக்கும். ஈஸியா இருந்தா கூட தமிழோ இங்கிலீஷோ பிடிக்காது. ரீசன் என்னன்னா டீச்சர் தான். டீச்சரை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா பாடம் பிடிச்சு. அது சின்னதுல இருந்தே நமக்கு அது மாதிரிதான் ஒரு குணமானது நமக்கு வந்து கொண்டே இருக்கும். யாரையாவது பிடிச்சதுன்னா, பிடிக்கிறதுனா இந்த இடத்துல அவங்களோட ஒரு கனெக்ட் இருந்ததுனா தான் அவங்க சொல்றத நம்மளால கவனிச்சு கேட்க முடியும். இல்லைன்னா கேட்க முடியாது. எவ்வளவுதான் நம்ம தடவை கேட்டாலும் சரி பரவாயில்ல, நம்ம இதுக்குள்ள ராகத்வேஷமே இல்லாம கேட்டு பார்ப்போமே, விருப்பு வெறுப்பே வேண்டாம், சும்மாவாவது கேட்போமேன்னா உள்ள போறது எவ்வளவோ அவ்வளவுதான். அதே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்மளால ஈடுபட முடியறது அப்படின்னா அந்த ரிசெப்ஷன் நல்லா இருக்கும். இதெல்லாம் குருவை டிசைட் பண்ற வரைக்கும் நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செக் பண்றது, டெஸ்ட் பண்றது எல்லாத்தையும். இவர் தான் குரு அப்படின்னு தீர்மானம் ஆனதுக்கு அப்புறமா அந்த குருவை டெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதத்தான் சொல்றேன். குரு கிட்ட தோஷங்கிறதே நம்ம புத்தி பார்க்கவே கூடாது, ஒரு நாளும் பார்க்க கூடாது. அதுவும் இந்த அத்தியாத்ம கல்வியை படிக்கும் பொழுது படிக்க வரக்கூடியவங்களுக்கு உலகியல் கல்வியில நிறைய பாண்டித்யம் இருக்கலாம். ஒரு 4 டாக்டரேட் கூட வாங்கியிருக்கலாம். குரு 7வது 8வது கூட தாண்டி இருக்க மாட்டார். ஆனா அவர் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் முறையாக படித்து இதுல அவர் ஒரு பாண்டித்யம் வைத்துக் கொண்டிருப்பார். அதை வைத்துக் கொண்டு அவர் சொல்வார், நான் பார்த்த இந்த உலகத்தை நீ பார்க்கல, அதனால உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு குரு கிட்ட நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒண்ணு தெரியலன்னு தானே அவர்கிட்ட வரும். அத்தனை படிச்சும் நமக்கு ஒண்ணு தெரியல, நமக்கு ஏதோ ஒரு சமாதானம் இல்ல மனசுல, அதெல்லாம் நிறைவை கொடுக்கல, இவர் ஒண்ணும் இல்லாத ஆண்டியா உட்கார்ந்து இருக்காரு, இவர் ஜாலியா இருக்காரு, இவர் எப்படி ஜாலியா இருக்காருன்னு கேட்கலாம் தானே வந்தோம் நம்ம. அப்பனா அவர்கிட்ட நம்ம பொறுமையா இருந்து கேட்கத்தான் வேணும். ஆச்சாரிய உபாசனம்ங்கிறது ஒரு பெரிய ட்ரெயிட்டா சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் கீதையில. இன்னொரு இடத்துல 4வது அத்தியாயத்திலேயே சொல்லிட்டார், உனக்கு அந்த அறிவு வேணும்னா நீதான் போய் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதை பெற்று வர வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினி. இது ஏன் வேணும், இந்த ஸ்ரத்தை ஏன் வேணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் குருநாதர் சொல்றாரு. வேதம் 2 காண்டங்களாக இருக்கிறது, சொல்லப்போனா 3ஆக இருக்கிறது. கர்ம உபாசனை ஒன்னா சொல்றோம், ஞானத்தை ஒன்னா சொல்றோம். கர்ம உபாசனையில
இறைவன் அப்படின்றவர் ஒரு இடத்துல இருக்கார், அல்லது ஒரு பிம்பத்துல இருக்கார். அவருக்கு நீ இப்படி பூஜை பண்ணு, இப்படி யாகம் பண்ணு, இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி தவம் பண்ணு, இப்படி தியானம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் கிடைக்கும்னு வேற பலன்லாம் வேற சொல்றது. வேதமே தான் சொல்றது. ஆனா ஞான காண்டத்துல என்ன சொல்லிடுறதுன்னா, அது அத்தனையும் மித்யா. யார் சொன்னா அதெல்லாம் இருக்குன்னு? அதெல்லாம் மாயா காரியம் அல்லவோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அது டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுறது எல்லாத்தையும். அப்ப நமக்கு இத பிராக்டிஸ் பண்ணிட்டு மனசு பக்குவமாகித்தான் இங்க வரான். இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணல, அதெல்லாம் மித்யா, அதெல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் ரொம்ப சத்தியத்துவ புத்தி கொடுக்காத. அது வேண்டான்னு சொல்ல மாட்டோம். சத்தியத்துவ புத்தி கொடுக்காத அப்படின்னு சொன்னா, இப்ப சத்தியம் எது, அதை சொன்னாதான் சத்தியம் எதுங்கிற தேடல் வரும். அந்த தேடல் வரும் பொழுது சத்தியத்துக்குள்ள போயிடுத்துன்னா இந்த மித்யா விஷயங்கள்ல பெருசா ஈடுபாடு வராது. இருக்கும், அவ்வளவுதான், ஒரு பேருக்கு இருக்கும். ஆனா அதுக்கு அந்த ஜேர்னியை கொண்டு போறது அந்த குருவினுடைய டஃப் டாஸ்க் அவருக்கு. ஆக்சுவலா அதுக்கு சிஷ்யன் கிட்டே இருந்து என்ன வேணும் அப்படின்னா ஸ்ரத்த வேணும். இந்த குரு என்ன சரியான பாதையில தான் அழைத்து கொண்டு போகிறார், என்னை எப்பவுமே கைவிடவே மாட்டார், இவர் காட்டக்கூடிய பிரமாணம் கரெக்டான பிரமாணம் தான், அறிவை கொடுக்கும் கருவி கரெக்டா தான் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு இடத்துல பார்த்து இது இது என்ன கலர் அப்படின்னு கேட்டா எதை வச்சு சொல்றது? இருங்க தொட்டு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லுவோமா என்ன? இல்ல காது வச்சு கேட்கிறேன்னு சொல்லுவோமா? கண்ணாலதான் பார்ப்போம். இந்த பிரமாணம்ங்கிறது கண்ணுதான். ஒரு நிறத்தை தெரிந்து கொள்ளணும்னா பிரமாணம்ங்கிறது கண்ணுதான். அதே மாதிரி நான் யாருன்னு தெரிந்துக்கணும்னா ஒரே பிரமாணம் சாஸ்திரம் தான், வேற பிரமாணம் கிடையாது. கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, தொட்டு உணர முடியாது. அது எப்படி இருக்கிறது என்பதை இப்படித்தான் என்று விவரித்து கூறவும் முடியாது. அப்ப எதுதான் காமிக்கும்? அது மனசால நினைக்க முடியாது, வாக்கால சொல்ல முடியாது. இவ்வளவு முடியாது இருக்கும் பொழுது அதை சொல்றதுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பொறுமையா நான் சொல்லித்தரேன், நீ கவலைப்படாத, உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும், நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு எடுத்து வச்சு சொல்றாரு இல்லையா, அவர்கிட்ட நமக்கு அதிகமான ஸ்ரத்தை கட்டாயமாக வேண்டும். சமயத்துல கொஞ்சம் போர் அடிக்கும், நமக்கே ஒரு ஸ்ரத்த கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். பல வேலைகள்ல அழுத்தப்படும் பொழுது இன்னைக்கு என்னத்த போ, இது ஒன்றும் கேட்கிற மாதிரியே இல்லை, மைண்டே ஒர்க் ஆகல அப்படின்னு தோணும். அதெல்லாம் இல்லாம நான் கேட்கணும் அப்படின்னுறதுக்கு நம்ம நிறைய பிரார்த்தனை தான் பண்ணிக்கணும். நம்மளோட புத்தி எல்லாம் இதுல போக்கஸ்டா இருக்கு, அதுதான் அடுத்தது சமாதானம் வந்துடும். இந்த ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாஸ்திரத்தை படிக்கிற விஷயத்துல ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆச்சாரியர் சொல்றார், சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்திய புத்தி அவதாரணம். சாஸ்திரம் குரு இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கோம். சாஸ்திரஸ்ய சத்திய புத்தி அவதாரணம், குரு வாக்கியஸ்ய சத்திய புத்தி அவதாரணம். இந்த சத்திய புத்தி அப்படிங்கிறது என்ன? சத்தியம் இது, அவர் கரெக்டா தான் சொல்றார், எனக்கு நன்மையைத்தான் செய்கிறார் அப்படிங்கிற அந்த சத்திய புத்தி இருந்ததுன்னா தான் அவரோட டிராவல் பண்ண முடியும். குருங்கிறவர் ஒரு கிராஷ் கோர்ஸ் நடத்துறவர் கிடையாது. நம்ம ஒரு 1 வீக் கேம்ப், ஒரு 3 months கிராஷ் கோர்ஸ் முடிச்சிடலாம், அவ்வளவுதான், இந்த டெக்ஸ்ட் ஓவர், அவ்வளவுதான், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் மத்த வேலையை. அப்படி இல்ல, குருவோட ரோல் அது கிடையாது. குருங்கிறவர் கம்ப்ளீட் ஷேப்பிங் கொடுக்குறாரு. அவர் குரு சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, ஒரு குருவை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மினிமம் 1 year அவரோட டிராவல் பண்ணணுங்கிறது. அப்பதான் தெரியும் அந்த குரு போனதுல விட்டதை இந்த தடவை சொல்லுவார், இப்ப இருக்கிறத அடுத்ததுல கேட்ச் பண்ணுவார். அப்ப கண்டினியூஸ் டிராவல் இருந்தா தான் அந்த குரு கிட்டேந்து நாமளும் பயனடையலாம், குரு நமக்கு செய்ய வேண்டியதையும் முழுமையாக செய்ய முடியும். அதுதான் அந்த டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்கறது. சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்து உபலப்யதே. வஸ்துவை கண்டவர்கள், அந்த மெய்ப்பொருளை கண்டவர்கள் ஸ்ரத்தை என்பதை இவ்விதமாக விளக்குகிறார்கள் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார் விவேக சூடாமணியில. சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்திய புத்தி, அதுதான் ஸ்ரத்தா அப்படின்னு. குரு கிட்ட தோஷமே பார்க்காத ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஏன்னா குரு ஒரு மிஷின் கிடையாது, அவரும் ஒரு மனிதர் தான். அப்ப அந்த உபாதிக்குன்னு சில தர்மங்கள் இருக்கும். இந்த குரு என்ன எப்ப பார்த்தாலும் கக்கன்னு இருமிண்டே இருக்காரு, அவர் என்ன எப்ப பார்த்தாலும் இங்க தொட்டுண்டே இருக்காரு, அவர் என்ன இப்படி இதெல்லாம் கட்டுப்பாடா வச்சுக்க மாட்டாரா? இப்படி எல்லாம் நமக்கு அவருடைய சேஷ்டைகள், அவருடைய ஜெஸ்டர்ஸ் எல்லாத்து மேலேயும் அபிப்பிராயம் வந்துட்டே இருக்கும். கிட்ட போனாதான் பிரச்சனையே எப்பவுமே. நம்மளோட அபிப்பிராய புத்தி இருக்குல்ல, அது எப்ப பார்த்தாலும் அபிப்பிராயப்பட்டுட்டே இருக்கும் எல்லாத்துக்கும்.
முதல்ல அதை தூக்கி விட்டு எறியணும். அது இல்லாம இருந்தா தான் நம்மளால குரு கிட்ட சரணடைய முடியும். குரு கிட்ட கம்ப்ளீட் சரணாகதி இருந்தால் மட்டும்தான் சாஸ்திரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நிறைய குழப்பங்கள் வரும். சன்னியாசி குருவா இருந்துட்டா ப்ராப்ளமே இல்லை. அவர் சன்னியாசி ஆயிட்டாரு, அதனால அது ஒரு தனி பெடஸ்டல்ல இருக்கு. நமஸ்காரம் பண்றதுல இருந்து எதுலயுமே பிரச்சனை கிடையாது. இதுவே ஒரு கிரகஸ்த குருவா இருந்துட்டாங்க, அவ வயசு என்னவா இருக்கும் தெரியலையே, நமஸ்காரம் பண்ணலாமா தெரியலையே, இப்படி நிறைய குழப்பங்கள் வரும். சுவாமிஜி அழகா சொல்லுவார், நீங்க பண்ற நமஸ்காரம் அந்த குருவோட உடம்புக்கே கிடையாது. அந்த குருக்குள்ள இருக்கிற சாஸ்திரத்துக்கு. அந்த சாஸ்திரத்தை குரு கண்டுபிடிக்கல, பகவான் கொடுத்திருக்கார். ரிஷிகள் மூலமா பகவான் கொடுத்த அந்த சாஸ்திரத்தை அந்த குரு உபதேசிக்கிறார். அந்த சாஸ்திரத்துக்கு தான் நமஸ்காரம் பண்றீங்களே தவிர்த்து இட்ஸ் நாட் ஃபார் த பிசிக்கல் பாடி. அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் இந்த ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு பகவான் ஏன் அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு வேர்ட் போடணும். இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்லையா, ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ உச்சியந்தே தேபி கர்மபிகி. பொறாம இல்லாம இருக்கணும், ஸ்ரத்த இருக்கணும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இப்பதான் படிச்சு முடிச்சோம் 9வது அத்தியாயத்துல, அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்திய பரந்தப அப்பிராப்பிய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஸ்ரத்த இல்லாம ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது, அவன் திரும்பி பிறப்பான், அவ்வளவுதான். முக்தி கேரண்டி கிடையாது. சிம்பிள் சிம்பிள் விஷயம். நம்ம எதுக்கு படிக்கிறோம்? இவ்வளவு டைம் எதுக்கு கொடுக்குறோம்? இந்த டயத்தை கொடுக்கறதோட ஒரே பர்பஸ் என்னன்னா, இந்த டைம் மித்தியான்னு புரிஞ்சுக்கிறது, இந்த பிறப்பு மித்தியான்னு புரிஞ்சுக்கிறது. பிறப்பு அப்படிங்கறத, பிறப்பு இறப்பு என்பதே ஒரு கற்பனை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்ப சொன்னா அது புரியாது, நிச்சயமா ஒரு நாள் புரிஞ்சிடும். நம்மளோட டிராவல்ல ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சிடும். அந்த பக்குவம் அந்த சாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கொடுக்கும். அத குருமுகமாக நம்ம கேட்கும் பொழுது அந்த ரெண்டு டூல் தான் நமக்கு இருக்கு. ஒண்ணு குரு, ஒண்ணு சாஸ்திரம். அது ரெண்டு கிட்டையும் நம்ம ரொம்ப ஸ்ரத்தைய காட்டணும் அப்படிங்கிறார். அதனால ஸ்ரத்தைங்கிறது இந்த சமாதி ஷட்க சம்பத்தில ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வச்சிருக்கோம். அடுத்தது சமாதானம் கிம். சமாதானம் என்றால் என்ன? சித்தை காக்ரதா. சித்த ஒருமுகப்பாடுதான் சமாதானம் அப்படிங்கிற. ஒருமுகப்பாடுனா என்ன அர்த்தம்? ஒன் பாயிண்டட் திங்கிங். ஒரே விஷயத்துல அந்த நெய் ஒழுக்கு போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஹோமத்துல நம்ம இந்த நெய் விடும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய கரண்டி வச்சிருப்பாங்க. அந்த கரண்டியோட மொனை அப்படி அப்படி இப்படி இருக்கும், அந்த ஒரு டில்டடா கொஞ்சம் அகலமா இருக்கும், முன்னாடி கூம்பி இருக்கும், சமஸ்னு சொல்லுவாங்க. அதுல அந்த நெய்யை விடும் பொழுது என்ன ஆகும்னா, அது அழகா தாரை மாதிரி தைல தாரான்னு சொல்றோம், அது அழகா விழும். அது டென்சிட்டி கூட இருக்கிறதுனால அலையாது, காட்டுது அங்கேயும் இங்கேயும். அதே கரண்டியை வச்சு நீங்க தண்ணியை விட்டு பாத்தீங்கன்னா அது அது இப்படி 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 அலையும். த டென்சிட்டி இஸ் த டிஃபரன்ஸ். இங்க மைண்ட் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு. எதுக்கு எந்த இடத்துக்கு டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு? ஃபோக்கஸ். நம்ம எதுக்காக இத படிக்கிறோமோ அந்த விஷயத்தை நோக்கி நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கிரிக்கெட் மேட்ச், லாஸ்ட் பால் லாஸ்ட் ஓவர். நீங்க அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள திருடா வந்தா கூட தெரியாது நிறைய பேருக்கு. என்னத்த வேணா எடுத்துன்னு போலாம், நம்மள என்ன வேணாலும் திட்டலாம், என்ன பண்ணினாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா ஃபோக்கஸ் பூரா அங்க இருக்கு, என்கிராஸ்ட் இந்த ஸ்கிரீன். அது பாடம் நடத்த இருக்கணும் அப்படிங்கிற. குரு பாடம் நடத்தச்சே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. புண்ணியம் வேணும், அதுக்கு நிறைய புண்ணியம் வேணும். மைண்டோட கெப்பாசிட்டியே சொல்றாங்க, சயின்டிபிக்கா சொல்றாங்க, 20 மினிட்ஸ்க்கு மேல ஒரு விஷயத்துல அது நிக்காது, ஃபோக்கஸ் ஆகாது, அப்புறம் கொஞ்சம் டைவர்ட் ஆயிடும் அப்படின்னு. அதனாலதான் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா சொல்லும் பொழுது ஒரு நடுவுல ஒரு விட் அடிக்கிறது, ஒரு ஜோக் அடிக்கிறது, அப்பதான் மறுபடியும் அந்த மைண்டை கொண்டு வருவாங்க. சுவாமிஜி வேடிக்கையா சொல்லுவார், அந்த காலத்துல 3-4 ஹவர்ஸ் எல்லாம் புராண பிரசங்கங்கள்லாம் நடக்கும். நடுப்புற எல்லாரும், ஏன்னா ராத்திரி தான் நடக்கும், அதனால நடுப்புற எல்லாரும் சுயம் தூங்கி விழுவாங்க. அப்ப திரும்ப நடுவுல ஒரு தடவை ஆதவ கீர்த்தனாம்பரத்துலேன்னு கத்தினானா டப்புன்னு அவன் ஏண்டு உட்காந்துப்பான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சவுண்ட கொடுக்கறது. சவுண்ட் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃபோக்கஸ் மறுபடியும் வரும் அப்படின்னு. வேதாந்த வகுப்புல தூங்குறதுங்கிறது அது அது ரைட் மாதிரி ஆயிடும்.
நிறைய பேருக்கு வந்து உட்கார்ந்தோடனே தூக்கம் வந்துடும். நான் கண் கூட பார்த்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் வருவாங்க. வீட்ல இருந்து காலையில எழுந்து குளிச்சு, நல்ல விபூதி எல்லாம் வச்சு ஜம்முன்னு வருவாங்க. வந்து அப்படி உட்கார்ந்த உடனே டக்குன்னு தூக்கம் வந்துரும். அது ஒரு 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 மைண்டோட கெப்பாசிட்டி. இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, நீ சீரியஸா இந்த விஷயத்த படிக்கணும்னு நினைச்சியான்னா, நீ மனச ஒருமுகப்படுத்தி இந்த விஷயத்துல வை. மனச ஒருமுகப்படுத்துறதுங்கிறது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய விஷயம் இல்ல. நம்ம இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொல்லணும். சமத்த நீங்க வந்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணாதான் தமம் வரும். அந்த தமத்தினாலதான் நம்மளால வந்து உபரமா பண்ண முடியும். உபரமா பண்ணும் பொழுதுதான் அடுத்தடுத்தது உபரமாக்கு அப்புறமா தான் நம்ம வந்து திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம்ங்கிறது எல்லாம் இட்ஸ் அ ப்ராசஸ். அப்ப நம்ம இதை தனியா ஒரு செப்பரேட் வர்ச்சு அப்படின்னு நான் பிராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இதுக்கு சகாயம் பண்ணணும். அதெல்லாம் அப்பதான் பிராக்டிஸ் பண்ண முடியும். இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் வெளி விஷயங்களை மைண்ட் போகாம அதை அடக்கி உள்ள வச்சிருந்தேன்னா தான் என்னால மனசை வந்து ஒரு இடத்துல நிறுத்த முடியும். மனம் வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, சாஸ்திரத்திலயும் சொல்லியிருக்கு, அது சொல்லாமலேயும் நமக்கு தெரியும். நல்லா தாவும் ஒரு ஒரு இடமா. இப்பதான் போன வகுப்புல பார்த்தோம் மனசை பத்தி. மென்டல் போக்கஸ் தான் இந்த சமாதானம் அப்படிங்கிறது. இந்த மென்டல் போக்கஸ் இருக்கா இல்லையா? நமக்கு தான் நிறைய இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்பவுமே பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில சில திட்டங்கள் இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு. புருஷார்த்தம் அப்படிங்கிற குறிக்கோள் ஒரு பக்கம். இந்த புருஷார்த்தத்துக்குள்ளேயே அர்த்தம், காமம், இது முக்தி, இதெல்லாம் இந்த இந்த புருஷார்த்தங்கள்ல நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, லாங் டேர்ம் கோல்னு சிலது இருக்கு, சிலது இன்டர்மீடியரி கோல்ஸ்னு இருக்கு. அதாவது நம்ம அப்பப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்னு இருக்கு. என் வாழ்க்கையின் அறுதி பயன் இதுதான், தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிற அந்த மோட்சம் தான் என்னுடைய வாழ்க்கையின் அறுதி பயன் அப்படின்னு வைக்கக்கூடியது. இப்ப அவங்கள பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கும் அர்த்த காமங்கள் தேவையாத்தான் இருக்கு. அர்த்தம் தேவை இல்லையா? நான் இப்ப எனக்கு முக்தி தான் வேணும், அதனால நான் சாப்பிடவே மாட்டேன், நான் சம்பாதிக்க மாட்டேன், நான் உட்காந்தே இருப்பேன் அப்படின்னா எப்படி? வேற எப்படி? நம்ம முக்திக்கு பாடுபடணும்னாலும் வயிற்றுக்கு போட்டாதானே பாடுபட முடியும். அதனால அர்த்தம் இல்லாம இருக்கவே இருக்காது. தர்மமா இருக்கணும், அர்த்தம் தர்மமா இருக்கணும், காமம் தர்மமா இருக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. இந்த சமாதானம்ங்கிறது எப்படி வரும்? அப்போ போக்கஸ் வந்து எனக்கு முக்தியில தான் இருக்கணும்னா, நான் இந்த டே டு டே சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, இன்டராக்ட் பண்றது பீப்புளோட, எனக்கு இருக்கிற உறவுக்காரர்களோட நான் நல்ல சுமூகமான ஒரு நட்பு உறவு வைத்துக் கொள்வது, இதெல்லாமும் தேவைதானே? அப்பதானே என் மனசு வந்து ஃப்ரீயா இருக்கும், அப்பதானே நான் படிக்க முடியும். அப்போ இந்த இந்த கோல் அப்ப எனக்கு போயிடாதா அப்படின்னு கேட்டா, இந்த எப்போ நம்ம எந்த வேலை பண்ணினாலும் சரி, எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருப்பது மௌனத்திலே. அந்த முமுக்ஷு, நான் வந்து ஒரு முமுக்ஷு, எனக்கு முக்தி தான் என்னுடைய கோல் அப்படிங்கிற விஷயத்துல என்னோட போக்கஸ ஃபுல்லா வச்சுட்டு நான் எந்த வேலை வேணும்னாலும் செய்யலாம். அதை செய்யும் பொழுது எனக்கு அந்த போக்கஸ் மாறக்கூடாது. இதுதான் இங்க சமாதானம் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எந்த காரியம் வேணாலும் பண்ணலாம். நம்ம யாத்திரை போலாம், இதுக்கு போலாம், நம்ம ஏதாவது சர்வீஸ்க்கு போகலாம், வீட்டுல ஏதாவது வேலைகள் செய்யலாம், எந்த வேலை வேணா செஞ்சுன்னு தான் இருக்க போறோம். நனி கஷ்டிக்ஷணம் அப்படி ஜாத்து திஷ்டத் யகர்ம கிருத்து. பகவானே சொல்லிட்டார், ஒரு நேரம் ஒரு நிமிஷம் கூட உன்னால சும்மாலாம் இருக்கவே முடியாது, அதெல்லாம் சும்மா பேச்சு அப்படின்னு. ஆனா எந்த வேலை செய்யும் பொழுதும் அண்டர் கரண்ட்ல எனக்கு நான் முக்தன், நான் முக்தன், நான் முக்தன் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டே இருக்கு. நான் பத்தன் அல்ல. பத்தன்கிறது என்ன? பிடிச்சுட்டு இருக்கு. என்ன இந்த உலகம் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறதா, நான் உலகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேனா? இது ஒரு பெரிய டிபேட்டபிள் பாயிண்ட். நாம நினைச்சுட்டு இருக்கோம் உலகம் தான் என்ன பிடிச்சுட்டு இருக்குப்பா, அதை என்ன விட்டுட்டானா நான் ஓடி போயிடுவேன். நான் தான் உலகத்தை பிடிச்சுட்டு இருக்கேன், தேவையில்லாத வேலை பண்ணிட்டு. சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார் பரமார்த்தாஸ், இமோஷனல் டிபெண்டன்ஸ் ஆன் த வேர்ல்ட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. ரொம்ப ரிஸ்க் அது. எப்ப கவுத்து விடுனே தெரியாது இந்த உலகம். இந்த உலகத்துக்குள்ள நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், அட் த காஸ்ட் ஆஃப் ரிப்படிஷன், திருப்பியும் சொல்றேன், அனைத்து உறவுகளும் அடக்கம். நம்ம இந்த உறவுகளை எல்லாம் நம்பி என்னோட கோல் வந்து பாத்துக்கலாம் அப்புறமா, ஏதாவது இன்னும் கொஞ்சம் வயசு இருக்கு,
இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம இதை திருப்பி ஒரு தடவை ரிவைஷன்ல பார்த்துக்கலாம். நம்ம திரும்பி ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கலாம். எல்லாம் இருக்கு, ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லாம் ரெக்கார்டிங் இன்னொரு தடவை எப்ப வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு இப்ப உறவை கொண்டாடிட்டு உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா போன டைம் போனது தானே. அந்த டைம் மறுபடியும் வரவே வராது. இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் நாளைக்கு கிடையாது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எப்ப உட்காடுறோமோ அப்பவே ஃபுல் போக்கஸோட உட்காரு அப்படிங்கிறது. போக்கஸ் அப்படிங்கிறது என்னோட கோல்ல ஃபுல் போக்கஸ் இருக்கும். என்னோட புருஷார்த்த நிச்சயம் எனக்கு வேணும். அது இருந்தா மட்டும்தான் என்னால இந்த முக்தியை நோக்கி பயணிக்கவே முடியும். முக்தியை நோக்கி பயணிக்கிறது இல்ல, முக்திக்கான ஞானத்தை நோக்கி பயணிக்க, முக்திக்கான ஞானத்தை பெறணும். முக்தி எப்பவுமே இருக்கு. ஐ எம் ஆல்வேஸ் முக்தன். தெரியல எனக்கு, அதை சொல்லி கொடுக்க போறேன், அதை நான் தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கான ஒரு டயத்தை நான் ஒதுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக நம்ம இப்ப 6 விதமான இத பார்த்தோம், வெர்ச்சூஸ் பார்த்தோம். அதாவது என்னென்ன குணநலன்கள் இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பார்த்தோம். சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு. சமம்ங்கிறது மனசை கட்டுப்படுத்தி வைக்கிறது, வெளி விஷயங்கள்ல ஈடுபடாமல் புலனின்ப நாட்டங்களுக்கு செல்லாமல் வைப்பது. தமம்ங்கிறது புலனின்ப பொருட்களோடு இந்த புலன்கள் பொறிகள் எதுவும் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் அதை அடக்கி கொண்டு இருப்பது. அதை மடை மாற்றிக்கொண்டுன்னு சொல்லலாம், நெறிப்படுத்தின்னு சொல்லலாம். இந்த அடக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. அதனால நெறிப்படுத்தி வைப்பது. உப்பரமா உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாடுகளை குறைத்துக் கொண்டு நம்முடைய சதர்மத்தை மாத்திரம் செய்து கொண்டு இருப்பது. திதிக்ஷா அனைத்து விதமான இடையூறுகளையும் பொறுத்து கொள்வது. உடல் ரீதியான இடையூறுகள், மன ரீதியான இடையூறுகள், இயற்கை இடையூறுகள் என்று எது வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு நம்முடைய பாதையில் ஒழுங்காக பயணம் செய்து கொண்டு இருப்பது. ஸ்ரத்தா குருவிடமும் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்திடமும் பரிபூர்ணமான ஒரு பக்தியோடு கூடிய சரணாகதியோடு கூடிய ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இருப்பது. சமாதானம் மனதை ஒருமுகப்படுத்தி வைத்துக் கொள்வது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், ஒன்னு இருந்தா தான் இன்னொன்னு, அது இருந்தா தான் அடுத்ததுன்னு. இது ஒரு அழகான ஒரு பஞ்ச் ஆஃப் பொக்கே மாதிரி. ஆனா இந்த பொக்கேல எல்லா பூவும் ரொம்ப முக்கியம். ஒன்ன தூக்கிடலான்னு கிடையாது, எல்லாமே இருந்தா தான் அது ஒரு அழகு. அப்ப அழகுங்கிறத காட்டிலும் அப்பதான் அது பலனே கொடுக்கறது, இல்லைன்னா அது பலன் கொடுக்காது. எல்லா இன்கிரீடியன்ஸும் முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த உலகியல் இன்பங்கள் உண்மை அல்ல அப்படிங்கிறதுல ஒரு திருடமான நிச்சயம் மனசுல வேணும். அதுக்குதான் 3 தோஷங்கள் சொன்னேன் முன்னாடியே. துக்க மிஸ்ரு தத்துவம், துக்கம் கலந்ததாக, துன்பம் கலந்ததாக இருக்கிறது, நிறைவை தராததாக இருக்கிறது, பந்தப்படுத்துவதாக இருக்கிறது. அதனால இந்த உலகியல் இன்பங்கள் எனக்கு ஒரு நாளும் பிரயோஜனப்படாது, என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு பிரயோஜனப்படாது. அதுல ஒரு தெளிவு நமக்கு இருக்கு. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறார்? முமுக்ஷுத்வம் கிம்? முமுக்ஷுத்வம் என்றால் என்ன? மோக்ஷோமே பூயாத் இதி இச்சா, எனக்கு முக்தி ஏற்பட வேண்டும் என்கின்ற விருப்பம்தான் மோக்ஷுத்வம். முக்தி அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல விற்கிறாங்க, இல்ல கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கூட கொடுக்குறாங்க. இந்த காலத்துல ஃப்ரீ தான் ரொம்ப ஃபேமஸ், விற்கிறத கொடுக்குறாங்க. நம்ம போயிட்டு அதை போய் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு அப்புறம் அவ்வளவுதான், லைஃப்ல செட்டில் ஆயிடும். அப்படி ஒரு விஷயத்த அடையிற மாதிரி இந்த முக்தி என்பது அடையிறது கிடையாது. இது அடையக்கூடிய விஷயம் அல்ல. சரி, முக்தி என்பது ஏதோ ஒரு பிளேஸ்ல இருக்குப்பா, நம்ம அங்க போய் சேர்ந்துட்டோம்னா அப்புறமா நமக்கு பிரச்சனையே கிடையாது. தட் இஸ் த அல்டிமேட் பிளேஸ். அமெரிக்கா தான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம். நம்ம அங்கதான் அதுதான் ஸ்வர்க்கம், பூலோக ஸ்வர்க்கம். அங்க போய் உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. இன்னைக்கு யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் யாருமே இப்ப இந்தியா தான் சொர்க்கம்பாங்க எதா இருந்தாலும். அந்த அளவுக்கு உலக நாடுகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்மளுக்கு எல்லாரும் நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, டெய்லி நம்ம ஒரு சுவாமிக்கு விளக்கேத்தி நம்ம எதுக்காக பிரார்த்தனை பண்றோமோ இல்லையோ, உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் சாந்தியும் சமாதானமும் பெற்று நிம்மதியாக இருக்கணும். அவங்களுக்கு வேண்டிய உணவுக்கான ஆதாரங்கள், சாப்பாடு
தண்ணீர் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். அப்படி இருக்கு இப்போ உலகத்தினுடைய நிலைமை அப்படி. அதனால இந்த சொர்க்கம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப ஜோக்குலரா முன்னாடி சொல்லி கொண்டிருந்தது இப்ப கிடையாது. எனிவே அங்கே போய் அடையறதுங்கிறதுக்கு ஒரு பிளேஸ்க்காக சொன்னேன். ஒரு போய் அடையறதுங்கிறதுக்கான ஒரு இடம்ங்கிறது கிடையாது. முக்தி என்பது ஒரு இடத்தை சார்ந்தது அல்ல, ஒரு பொருளை சார்ந்தது அல்ல, ஒரு உணர்வை சார்ந்ததும் அல்ல. இது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே முக்தனாகத்தான் இருக்கிறேன் என்பது உணரப்பட வேண்டியது. இப்ப பத்தன் அப்படின்னா, பத்தன்னா என்ன? பந்தப்பட்டிருப்பவனுக்கு பெயர் பத்தன். இப்ப உதாரணமா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நமக்கு குழந்தைகள் இருக்கு. வீட்டுல அந்த குழந்தைகள் நடமாடி கொண்டிருக்கு. அது காலேஜ் போறது வருது, வேலைக்கு போறது வருது. நம்ம பாட்டுக்கு சமைக்கிறோம், சாப்பாடு போடுறோம், அதுகளோட பேசுறோம். பல நாள் பேசாம கூட இருப்போம். அது பாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். வீட்டுல அதுகளும் ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நம்ம இருப்போம். அதுகளோட உலகத்துல இருப்போம், நாம நம்மளோட உலகத்துல இருப்போம். திடீர்னு அவர்கள் தன்னுடைய வேலை நிமித்தமாகவோ அல்லது திருமணம் அந்த மாதிரி காரணங்களாலேயோ நம்மளை விட்டு வேற ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு நம்மள அறியாமையே கண்கள் கலங்கு. நம்மள இவ்வளவு நாள் நம்ம கூடயே இருந்தது நம்மளை விட்டு போறதே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த பாயிண்ட்ல தான் நமக்கு அது பந்தப்பட்டிருக்கோம் நம்ம அப்படிங்கறதே புரியுது. அது வரைக்கும் புரியுறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் யாரு இல்லைனாலும் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் சும்மா தவிடால் விடணும். ஆனா அந்த அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ், அந்த பிரிவு, அது நம்ம அது ஒரு செகண்ட்னா கூட இருக்கட்டும், ஒரு செகண்டாவது அட்லீஸ்ட் வந்துடும். கொஞ்சம் படிச்சு 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 இது நமக்கு நல்லா உரமேறினதுக்கு அப்புறமா அது ஒரு செகண்ட்ங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆகி அதுவும் இல்லாம தாமரை இலை தண்ணீர் போல் இருப்பார் பூமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர்னு நம்ம ஆயிடுவோம். அது வேற விஷயம். ஆனா அந்த 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 டிஃபரன்ஸ் வருது இல்ல அந்த மைண்ட்ல, அப்பதான் தெரியறது நமக்கு நான் பந்தப்பட்டிருக்கேன், இந்த உறவு என்னை பந்தப்படுத்திருக்கு அப்படிங்கறது அப்பதான் நான் உணர்றேன். பந்தம் என்பது நான் அடைந்தது அல்ல, நான் நான் அதை எனக்கு கொண்டு யாரோ கொடுத்தது கிடையாது, அது நான் உணர்வது. அதே மாதிரிதான் மோட்சம் என்பதும் உணர்வது, அது அடைவது அல்ல, அது அறிவது. இந்த முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது இந்த விருப்பம் ஏன் அதுக்கு விருப்பப்படணும் அப்படின்னா, நான் பந்தப்பட்டிருப்பதாகவே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த பந்தப்பட்டிருக்கக்கூடிய நான் உண்மையில் பந்தப்படவில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான படிப்பை படிக்கிறதுக்கான விருப்பம் எனக்கு வேணும். எனக்கு ஏன் பந்தம் வருது? இப்ப ஏன் நான் என்னோட டாட்டரோ இல்ல சன்னோ யாரோ ஒருத்தர் ஏன் என்னை விட்டு விலகும் போது ஏன் என் கண்கள்ல அந்த ஒரு துளி நீர் ஏன் வருது? ஏன் வருதுன்னா, இந்த உடம்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவன், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பான்னு எனதுல நிக்கிறது. இந்த எனது எங்கேருந்து வந்தது? இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்டது. நான் கர்ச்சை நான் இந்த உடம்ப நினைச்சுக்கிறேன். அப்ப இந்த உடம்பு மனசு புத்தியோட சம்பந்தப்பட்ட அனைத்தும் எனதுங்கிறது ஆயிடும். இப்ப யான் எனது. இந்த யான் எனது எங்கேருந்து வந்தது? இந்த யான் எனது எங்கேருந்து வந்ததுன்னா, எனக்கு ஒரு அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. அகங்காரம்னா இண்டிவிஜுவாலிட்டி. இந்த நான் கட்சை நான் அந்த இண்டிவிஜுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஐடென்டிபிகேஷன் நான் எங்க பண்றேன்னா இண்டிவிஜுவாலிட்டியோட கனெக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு இந்த உடம்பு தான் நானு, இந்த மனசுதான் நானு அப்படின்னு எனக்கு அது அறிவுறுத்துறது. அதனால இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லயும் நான் ஒரு பற்று வைக்கிறேன். அதுதான் பந்தமாயிடுது. இந்த அகங்காரம் எங்கேந்து வந்தது? எனக்கு எங்கேந்து வந்ததுன்னா, இந்த அகங்காரம் அஜ்ஞானத்தினால வந்து. எந்த அஜ்ஞானம் அது? நான் முக்தன்தான் அப்படிங்கறது தெரியாம நான் பத்தன்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம்னு இருக்கே, ஒண்ணு மூல அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞானத்துல இருந்து எனக்கு இந்த அகங்காரம் ஏற்படுது. அந்த அகங்காரமானது எனக்கு இந்த கர்த்திருவ போக்திருத்துவ புத்தியை கொடுக்கறது, உடம்பு மனசையும் உண்மைன்னு நினைக்க வைக்கிறது, அது சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் எனக்கு பந்தத்தை ஏற்படுத்துறது. அந்த பந்தம் விலகிறதுக்கு நான் குருவை தேடி ஓடுறேன். என்னால இதுல இருந்து தாங்க முடியலையே, இந்த தாபத்திரை ஆக்னி எனக்கு பொசுக்கிறதே, அதனால என்ன நீங்க எப்படியாவது காப்பாத்துங்கன்னு குருவை தேடி நான் ஓடுறேன். இந்த இத அழகா சொல்றார் ஆதிசங்கரர் விவேக சூடாமணி.
अहङ्कारादिदेहान्तान् बन्धान् अज्ञानकल्पितान् स्वस्वरूपावबोधेन भोक्तुमिच्छा मुमुक्षुता. वण्डर्फुल् श्लोक फार् मुमुक्षुत्वम्. அகங்காராதி தேகாந்தம். அகங்காரம் தேகம், அகங்காரம் முதல் தேகம் வரைக்கும் பந்தத்தை கற்பித்து வைத்திருப்பது எதுனா அஜ்ஞானம். பந்தான் அஜ்ஞான கல்பித்தான், அஜ்ஞான கல்பித்தான் பந்தான். ஸ்வஸ்வரூப அவபோதேன், நீ என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை நான் அறிவதன் மூலமாக, அந்த அறிய வேண்டியதற்காக நான் ஒரு ஆசைப்படுகிறேனே, அதுதான் முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்றார் ஆதிசங்கர். அப்ப இந்த முமுட்சுத்துவம்ங்கிறது இந்த தேக புத்தியிலிருந்து, ஏன்னா ஜீவ புத்திக்கு எலிவேட் ஆனாலும் அது போறது கிடையாது, பிரம்ம புத்திக்கு போற வரைக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த தேக புத்தி, ஜீவ புத்தி, பிரம்ம புத்தி எல்லாம் உங்களுக்கு புதுசு இல்லை இந்த வார்த்தையெல்லாம். அதனால ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல எல்லாரும் தேக புத்தியில தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மனசு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண கொஞ்சம் சத்சங்கத்துல எல்லாம் இருக்க கொஞ்சம் சின்ன சின்ன கிரந்தங்களா படிக்க என்ன ஆகுதுன்னா, அது ஜீவ புத்திக்கு எலிவேட் ஆயிடுது. நான் உயிர், முதல்ல நான் உடல் நினைக்கிறேன், அப்புறம் நான் உயிர் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நான் உயிர், இந்த உயிருக்கு பிறப்பு உண்டு, மறுபிறப்பு உண்டு, முற்பிறவி உண்டு, இது வந்தது புண்ணிய பாபத்தினால்தான், கர்மாக்கள் இதுக்கு உண்டு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புண்ணியத்தை சேர்க்கவும் பாபத்தை நீக்கவும் நான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஜீவ புத்தியினால். அதெல்லாம் நான் பண்ண எனக்கு மனசு சித்த சுத்தி ஏற்படும் பொழுது எனக்கு ஒரு குரு கிடைக்கிறார். அவர் மூலமாக நானே பிரம்மம் என்பதை உணர்கிறேன். அப்ப எனக்கு பிரம்ம புத்தி ஏற்படும். இந்த அறிவை யார் கொடுக்கிறான்னா சாஸ்திரம் கொடுக்குறது. சாஸ்திரம் ஏதோ புதுசா ஒரு விஷயத்த சொல்லல. உனக்கு ஐ வில் ரிவீல் யுவர் செல்ஃப் டு யூ, கம், நீ வா, இந்த சீட்ல உட்கார், ஒரு சுத்துறேன், அப்புறம் இந்த கண்ணாடியில பார்த்தனா உன்னை வேற மாதிரி நீ பாப்ப. அப்படி எல்லாம் சாஸ்திரம் ஒரு கிமிக்ஸும் பண்ணல, ஒரு மேஜிக்கும் பண்ணல. நாம எதை டேமேஜ் பண்ணி வச்சிருக்கோமோ அது இது டேமேஜ் அப்படின்னு காமிக்கிறது. நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னா, நான் இந்த லிமிட்டடா இருக்கக்கூடிய இந்த உடம்பு மனசு புத்தி தான் நான் நினைச்சு கொண்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் தான் நீ, தத்துவம் அசி அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்றது. அதை நான் தெரிஞ்சுக்கிற போதுதான் நான் இந்த அல்பமான விஷயங்களோடு கொண்ட தொடர்பு தவறு, என்னை தொடர்பு படுத்தி கொண்டது தவறு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உணரவே இல்லைனாலும் எப்பவுமே நான் முக்தனாத்தான் இருக்கேன். எனக்கு முக்திங்கிறது ஒரு ஸ்பெஷல் இது கிடையாது. ஓ, இவர் இது படிச்சுட்டாருன்னா, கீதை படிச்சுட்டாருன்னா இவருக்கு இந்த சைட்ல ஒரு கொம்பு முளைக்கும், கைவல்லிய நவநீதம் படிச்சாருன்னா இந்த சைட்ல இன்னொரு கொம்பு முளைக்கும் அப்படின்னு புற அடையாளங்களை கொடுக்கக்கூடியது அல்ல. இது என்னை எனக்கு உணர்த்துவது. நான் எவ்வளவு தூரம் இந்த சேத்துக்குள்ள காலை விட்டுருக்கேங்கிறத நானே புரிஞ்சுட்டு நானே அந்த சேத்துல இருந்து வெளில எடுக்கிறேன். நான் வித் த ஹெல்ப் ஆஃப் குரு அண்ட் சாஸ்திரம். இதுதான் இங்க இந்த முமுட்சுத்துவம், மோக்தும் இச்சா அப்படின்னு எனக்கு இச்சை ஏற்படுறது. எனக்கு இது வேண்டாம், இது ஒரே சாக்கடையா இருக்கு, இது வேண்டாம், எனக்கு நான் இதுலயே வழல விரும்பல, மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கக்கூடிய இந்த சம்சாரம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டு நான் குருவை அடைகிறேன். அந்த முமுட்சுத்துவம் ஏன் வேணும்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி யார் பந்தப்பட்டதாக உணர்கிறார்களோ அவர்களுக்கு தானே விடுதலை. நான் பந்தப்பட்டதாக உணராதவனுக்கிட்ட போய் இதை பேச முடியுமா? அதனாலதான் முமுட்சுத்துவம் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில இதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறது அப்படின்னு பார்த்து. ததஹ தத்துவ விவேகஸ்ய அதிகாரிணஹ பவந்தி. குரு சொல்றார், இன்னொன்னு சொல்றார், அதுக்கு முன்னாடி லைன் சொல்ல மறந்துட்டேன். ஏதத் சாதன சதுஷ்டயம், இதுவே சாதன சதுஷ்டயம் என்பது. ததஹ தத்துவ விவேகஸ்ய அதிகாரிணஹ பவந்தி, இதை பெற்ற பிறகே தத்துவ விவேகம் செய்வதற்கு தகுதியுடையவர் ஆகின்றனர். இந்த இப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் உடனே டக்குன்னு மைண்ட்ல வரும், நான் இதெல்லாம் பெற்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே, அப்படி ஒன்றும் நான் இதெல்லாம் பிராக்டிஸே பண்ணலையே, டக்குன்னு வந்துட்டேனே. நீங்க தத்துவ போதம் சொன்ன உடனே டமால்னு நான் பாட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன், நீங்க பாட்டுக்கு இப்போ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு.
இது நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ். இப்ப நமக்கு தெரிஞ்சுட்டா இப்படித்தான் நம்மளுடைய மனசை ட்ரெயின் பண்ணணும்னு ஃப்ரம் நவ் ஆல்சோ நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்ப பண்ணினாலும் அது பண்ண 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 மனசு பியூரிஃபை ஆயிக்கொண்டே இருக்கும். அந்த பியூரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது நல்லா தெரியும். எவ்வளவு தூரம் மனசு சுத்தமாறுதோ அவ்வளவு தூரம் நமக்கு பெறக்கூடிய அறிவு தெளிவாக புரியும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனாலதான் எனக்கு சப்போஸ் புரியலன்னா விஷயத்துல தோஷம் இல்ல, விஷயத்தை சொல்றவங்க கிட்டயும் தோஷம் இல்ல, எடுத்துக்கிற ரிசீவிங் எண்ட்ல தான் தோஷம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நாம நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நாம பண்ணுவோம். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, முதல் நாள்ல இருந்து நான் ஸ்லோகா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், செல்ஃப் ஆடிட் பண்ணுங்க, செல்ஃப் ரேங்க் கார்டு போட்டுக்கோங்க, உங்களை நீங்களே ரேங்க் பண்ணு. ஹானஸ்டா நம்ம ரேங்க் பண்ணினோம்னா, நம்ம டஃப்பா ட்ரீட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கான நன்மையை செய்து கொண்டேதான் இருக்கும். அதனால இந்த உண்மையை உணரணும் அப்படிங்கிறதுக்கான அறிவை நாம பெறணும். ஃபர்ஸ்ட் உண்மையை உணரணுங்கிறதுக்கான அறிவு, அதுவே முமுட்சுத்துவம் தான். நான் எனக்கு உண்மை புரியணும் அப்படிங்கிறதுக்கான அறிவு எனக்கு வேணும் ஃபர்ஸ்ட். அதனால இதை எல்லாத்தையும் யார் ஒருத்தன் அறிகிறானோ, இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில யார் ஒருத்தன் நன்றாக அதை தகுதிகளை வளர்த்துக் கொள்கிறானோ அவனுக்குத்தான் இந்த தத்துவ விவேகம் செய்வதற்கான தகுதியை அவர்கள்தான் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ற. ஆக்சுவலா நம்ம நினைச்சு கொண்டிருப்போம், இந்த ஜாதியில பிறந்தவன் தான் இதை படிக்க முடியும், இந்த பாஷை தெரிஞ்சவன் தான் இதை படிக்க முடியும். இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் தெரியறது, இதுக்கு ஜாதியோ மதமோ பாஷையோ அதை பத்தின அறிவோ முக்கியம் இல்லை. இதுக்கு என்ன முக்கியம்னா இந்த சமம் தமம் உபரமா திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா தான் முக்கியம், முமுட்சுத்துவம் தான் முக்கியம். இந்த சாதன சதுஷ்டயம் தான் முக்கியம்ங்கிறத தான் இங்க ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது இல்ல அப்படின்னு சொன்னா எத்தனைதான் அவன் பெரிய அறிவாளியா இருந்தாலும் கூட அவனால இந்த விஷயங்களுடைய ஆழங்களை அவனால் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதா. இதுக்கப்புறமா இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு பாத்தீங்களா, அவர் தத்துவ விவேகசிய அதிகாரினகன்னு ஒரு வார்த்தை போட்டுரு. இந்த தத்துவ விவேகசிய அதிகாரினகங்கிறத நம்ம எங்க தெரியுமா கனெக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னார்ல, சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரினாம் மோட்ச சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷியாமக. இப்ப அங்கதான் டவுட் என்ன வந்துடுத்து, சாதன சதுஷ்டயம்னா என்னன்னு வந்துடுத்து. இப்ப அதெல்லாம் விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கனெக்ட் பண்ணி சொல்றார், இது தெரிஞ்சாதான் தத்துவ விவேகமே அவனால பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப அந்த சிஷ்யன் அடுத்தது தத்துவ விவேகம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறதுனால வகுப்பை நான் இந்த அளவுல முடிக்கலான்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இருக்கக்கூடிய கேள்வியையும் குருநாதரனுடைய அழகான பதில்களையும் நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கிறோம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த வகுப்பை நிறைவு பண்றேன். குரு ஸ்தோத்திரமும் அடுத்த சத்சங்கத்துல சொல்லி கொடுக்குறேன். நிறைவு பிரார்த்தனை சொல்லிடுறேன்.